Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்து கோல்டு கலரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இது வந்து இந்த செயின் ஸ்டிச்சு 2 போட்டு முடிச்சிட்ட பிறகு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் போடுறேன். அதுக்கு மேலேயே நான் வந்து ஜிக்ஸாக் போடுறேன். அந்த பக்கம் இந்த பக்கமும் கொஞ்சம் கிராஸாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் வந்து 3 வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ரவுண்ட் பீட்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 3. இந்த மாதிரி நூல்லையே வச்சு தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவேன். த்ரெட்லேயே இருந்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே டைமில் எல்லாம் எடுக்க முடியும். அதனால தான் இப்போது இதை வந்து ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறமா வந்து ரவுண்ட் பீட்ஸ் வச்சுட்டு சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து தைக்கிறேன் நான். சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்பிள்லேயே ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறப்போ. அதே மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. நான் வந்து வாங்கினது வந்து ப்ரிசோ பிராண்டு. இப்போது ப்ரிசோ பிராண்டில் கூட கொஞ்சம் ஷேப் இல்லாமல் சில பீட்ஸ்லாம் வரதான் செய்யும். அதனால் ஒன்றும் இல்லை, 1-2 இருந்ததுன்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அழகாக இருக்கும் பார்க்குறப்போ. இப்போது இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, சந்து புள்ளி கோலம் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1னா அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 2, அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் நான். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் ஃபோட்டோ சரியாக எடுக்கலை, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.